ரொம்ப நாளா சாம்பார் சாதம் ஒருத்தங்க செய்யலன்னு கோவமா வேற ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போட்டுருந்தீங்க. நீங்க செஞ்சிடலாம் வாங்க. நான் வந்து சாம்பார் சாதம் செய்யறதுக்கு முதல்ல குக்கரை வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கப்பில் வந்து 1 கப் அரிசியும் 1/2 கப்பு பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல தண்ணி அளந்துக்கலாம். அதில் அது முதல்ல 1.5 கிளாஸ், அப்போ 4.5 கிளாஸ் வைக்கணும். 2 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நான் அளந்து இப்போ குக்கரில் தான் வச்சுருக்கேன். இப்போ அரிசியை வந்து 1 மணி நேரம் அரிசியும் பருப்பையும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்த்துட்டேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் இதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சுட்டு விசில் வச்சுட்டேன். இவன் ஒரு 5 விசிலாச்சும் வரணும். இது வர வரைக்கும் நம்ம காயை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாம்பார் சாதத்துக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொடமிளகா, கத்திரிக்காய், பட்டாணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த காய் இருக்குது எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த காய் தான் இருக்குது. இந்த காய் எல்லாத்தையும் வேற ஒரு குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வச்சு எடுத்தால் போதும், நல்லா வெந்துடும். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு 1 விசில் வச்சுக்கலாம். காயை 1 விசில் வச்சு எடுத்துட்டேன். 1 விசில் மேலே வைக்காதீங்க, குழஞ்சிரும். இப்போ நம்ம சாம்பார் சாதம் தாளிச்சிக்கலாம். நான் பாத்திரம் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோடைய 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். 4 வரமிளகா, ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயமும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டேன். இப்போ அதோடைய 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட மிளகாத்தூளை நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வேக வச்ச காயை இதோட சேர்த்துக்கிறேன். அதோடவே சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கிக்கலாம். இது கலக்கினதும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வச்ச குழம்பு இப்போ நம்ம அரிசியை பருப்பு வேக வச்சோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. அதையும் இதோட அள்ளி சேர்த்துக்கிறேன். எல்லா சாப்பாடையும் நான் போட்டு கலந்துட்டேன். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொட்டை புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாம் மொத்தமாக வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து சூப்பராக கொதிக்குது. நல்லா வெந்துருச்சு குழ குழன்னு. இப்போ அது மேலேயே கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி வச்சு, அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். இது போடும்போது செம சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. இதையும் அது மேலே சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி. சாம்பார் சாதம் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.